கிரீஷ் சார் அவர் வந்து இப்போ ஒரு படம் திரும்பி பாருன்னு படம் எடுத்து அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டா போயிட்டு இருக்கு. அது ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு, வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆயிடுவாரு. அந்த மாதிரி ஒரு அந்த படத்தை டைரக்ட் பண்ண இப்ராஹிம், 3வது படம் இப்ராஹிம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வந்து ஒரு புது கதையை அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து சித்தர் வழிபாட்டில் இருக்கணும்னு தெரியும், மற்றவருக்கு பெரிதா தெரியல. ஆனா அது உண்மை, அந்த உண்மையான கதையை எடுத்திருக்காரு. தம்பி நீங்க திரும்பி பார்ட் 2 எடுங்க. இல்ல நல்லா இருக்கும், உண்மையாவே அது நல்லா இருக்கும், அதை எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்புறம் இதுல நடிச்ச ஹீரோயினி கேட்டேன், ஏங்க ஃபர்ஸ்ட் நைட் நல்லா பண்ணீங்களா? நல்லா பண்ணேன் அப்படின்னாங்க. திருப்பி ஃபர்ஸ்ட் நைட் நல்லா பண்ணியா? நல்லா பண்ணேன் சார். நாங்க உண்மையாவை பண்ணீங்க அப்படின்னா, ஐயோ நடிச்சேங்க அப்படின்னாங்க. நல்லா நடிச்சிருக்கீங்க, உண்மையாவே நல்லா நடிச்சிருக்கீங்க, கொஞ்சம் உடம்பு குறைச்சிங்க, எக்ஸசைஸ் பண்ணி. அதே மாதிரி அவங்க சோபிகா கன்னியாகுமரின்னு வந்திருக்காங்க. நாங்களும் அது பக்கத்துல தான் வந்திருக்கோம். நாங்கள் தூத்துக்குள்ள வந்தோம், நீங்க அந்த பக்கம் வந்துருக்கோம், அதுதான். ஓகே. அதே மாதிரி எங்க அக்கா அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் இதுல ப்ரொடியூசர் வந்து நல்லா நடிச்சிருந்தாரு. அவரு ஃபர்ஸ்ட் நைட்ல கூட அப்படி நடிச்சிருப்பாருன்னு தெரியல. உண்மையில நானும் மிரண்டேன், கேட்டேன் என்ன சார் இப்படி நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப நல்லா சார், உண்மையாவே நல்லா நடிச்சிருக்கீங்க, உண்மையா நல்லா நடிச்சிருக்கீங்க. அதில் ஃபைட் மாஸ்டர் நல்லா பண்ணிருந்தாரு, டான்ஸ் மாஸ்டர் நல்லா பண்ணிருந்தாரு. இந்த தம்பி புதுசா நடிச்சது டைரக்டருக்கு பாராட்டு, குறிப்பா வந்து விஜயமல்லியன் பாராட்டணும். விஜயமல்லியன் ஒரு நிகழ்ச்சி அவ்வளவு சிறப்பா பண்றாரு. அவர் சால்வ போடல, அவருக்கு வந்து நம்ம ஏன்னா அவரு சைலண்டா உட்காந்துருக்காரா, வயசாயிடுச்சுன்னு பார்த்தேன். ஆனா உங்களுக்கு சின்ன வயசு வாங்க அப்படியா? இல்ல காயத்ரி மேடம் நல்லா